அதெல்லாம் என்ன சொல்கிறதுன்னு தெரியலடா. என்னடா பார்க்குறீங்களா? என்னங்க பண்ணுறது? இங்கே தான் இல்லாதவங்களுக்கு குரல் கொடுக்க யாருமே இல்லை. எக்ஸாம்பிள் நம்ம மதன் கௌரி அண்ணா, அவரெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு பெரிய இன்ஸ்பைரிங். லைஃப்பில் க்ரோத் ஆகும்போது அவரை மாதிரி ஸ்டார்டபிள் ஸ்டேஜ்லேருந்து பிகினிங்காக ஸ்டார்ட் பண்ணி நம்மளும் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் இஷ்யூவில் பேச மாட்டாங்க, ஒன்லி இன்டர்நேஷ்னல் மட்டும்தான். என்ன சொல்கிறதுன்னு தெரியலை. 10 நாளாக போராடிட்டு இருக்காங்க, சாப்பாடு தண்ணி இல்லாமல். ஒருத்தர் போய் குரல் கொடுத்தீங்களா? நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த நடிகை அது பண்ணிட்டாங்க, அந்த ஹீரோ இது பண்ணிட்டாங்க, இந்த மூவி எப்படி இருக்குது அதை பற்றி ரிவ்யூ பண்ண தானே இருக்குது. சோஷியல் மீடியாவில் எவ்வளோ பெரிய இது. நீங்களாம் இருக்க வேண்டிய ஸ்டேஜில் ஒரு விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக கவர்மெண்ட் கிட்டே போய் சேர்க்குற கெப்பாசிட்டி இருக்குது உங்ககிட்ட. இப்படியெல்லாம் இருக்கும் போது இந்த ஒரு சின்ன இல்லாதவங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா கோவிட் டைமில் அவங்கள அழுக்கு பண்ணிவிட்டு நம்மளை வீட்டுக்குள்ளே இருந்து பாதுகாத்தாங்க. அந்த ஒரு நன்றி கூட இல்லாமல் ஸ்டாலின் ஐயா 2021 ஒரு வாக்குறுதி கொடுத்தீங்க. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் ஹால் அப்போ மட்டும் ஒரு மீட்டப் வச்சு அது வீடியோ ஆட் பண்ணுறேன், பார்த்துட்டு வாங்க. ஐயா நீங்கள் வந்துக்கிட்டு எங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம் ஐயா. திராவிட மாடல் ஆட்சி இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃபோட்டோ ஷூட் மாதிரி இருக்குது. நமக்கு எப்படின்னா எப்படி சொல்கிறது, அட்வர்டைஸ்மெண்ட். நம்மளும் அதை நம்பி ஓட்டு போட்டாச்சு. நெக்ஸ்ட் இயர் இல்லாதவங்களால் எல்லாமும் பண்ண முடியும்னு சொல்லிவிட்டு கண்டிப்பாக காமிப்போம்.